இல்ல ஆளுநர் அவருக்கு அவர் மிகவும் வலிமையாக சில கருத்துக்களை பதிவு செய்தார் மட்டும் இல்ல, அங்கே கேமராக்கள் ஏன் சரியாக வேலை செய்யவில்லை, ஏன் அவுடேட்டட் கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டது, ஏன் உள்ளே ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ளே காவலாளிகள் எப்படிப்பட்டவர்களை அனுமதித்தார்கள், அந்த பெண் ஏன் அவளுக்கு ஒரு சிறப்பு அனுமதி பரீட்சை எழுதுவதற்கு கொடுக்கப்படவில்லை, இதெல்லாம் வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் கிடைக்கும். ஆனா குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று வரும்பொழுது விசாரணை தீவிரமாக நடைபெற வேண்டும். அரசியல் சார்பு உள்ளதனால் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. சிபிஐ விசாரணை தேவை என்பது எங்களது கருத்து. இல்ல, நான் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டேன். ஏன் கருத்தோட அவர் ஒத்து போறாருன்னு நான் சொல்வேன். ஆக அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி இருக்கு. ஆனா இன்னொன்னு கேட்கிறேன், இதே மதுரையில சகோதரி குஷ்பு போன்றவர்கள், உமா ரவி போன்றவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா வைகோக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? ஆக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்னா அண்ணன் வைகோவோட பாதிக்கப்படாத டங்ஸ்டன் அதுக்கு தீர்வு எப்பவோ மத்திய அரசு சொல்லியாச்சு. ஆனா அதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள். அதே மாதிரி 4-5 நாட்களுக்கு முன்னால் அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அதற்கான விவரத்தை சொன்ன பின்பும் நீங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். அப்ப உங்க தோழமை கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி, பாஜகவிற்கு அனுமதி இல்லை. குறிப்பாக பெண் தலைவர்களுக்கு அனுமதி கிடையாது. பெண் தலைவர்கள் 6 மணி வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில வைக்கிறீங்க. இது எந்த விதத்துல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இது மிக மிக மோசமான நிலை. பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர்கள் ஏதோ தீவிரவாதத்துக்கு போற மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பூட்டி வச்சிருந்தாங்க. நேத்து எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது கேட் போட்டுட்டு உள்ள பூட்டி வச்சிருந்தாங்களா? என்னமோ எல்லாம் தப்பிச்சு ஓடிடுற மாதிரி. ஆக அதுதான் உங்களை பூட்டுவாங்க, குற்றவாளிகள் எல்லாம் ஃப்ரீயா அவங்க சாவி அவங்க கையில கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்குது.